ஹீரோ கண்டுக்கல யார் சொன்னது? முதல் கடிதமா அவரு அமைச்சிருக்காரு. யார் சொல்லன்றது? ஹீரோ வந்து முதல் கடிதமா அவரு அமைச்சிருக்காரு. யார் சொன்னது? விஜய் அவர்கள் யாருகிட்ட சொல்ல கமிஷன் ஆபீஸ்ல முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்திருக்காரு. கருணாஸ் கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் என் படம் கூட ரிலீஸ் ஆனா கண்டென்ட் வருதுன்னு. இவரெல்லாம் நடிகர் சங்கத்தில் பதவியில் உட்காந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு பேச்சாது. ஒரு கண்டென்ட் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு எடிட்டிங் ரூம்ல இருந்து போது ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் உட்கார்ந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் உட்கார்ந்து ஒரு கண்டனத்தை இமிடியேட்டா கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு 100 பேர் ஒன்னா சேர்ந்து ஊர்வலமா போய் கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை இந்த தமிழ் சினிமாவில். இதுக்கெல்லாம் ஒரு சங்கம் ஒரு வீடியோ போட்டு பதிவு போடுறோம். ஒரு சங்கத்துக்கு எவ்வளவு 500 கோடி ரூபாய் படம் எடுத்து ஒரு படம் சாதாரணமா வருது. இதுக்கு சோசியல் மீடியால கத்துற ஒரு இயக்குநர்களோ பெரிய நடிகர்களோ யாருமே இல்லை. ஒரு சிலர் மட்டும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கடந்து கருணாஸ் கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் என் படம் கூட ரிலீஸ் ஆனா கண்டென்ட் வருதுன்னு. இவரெல்லாம் நடிகர் சங்கத்தில் பதவியில் உட்காந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு பேச்சாது. மனம் அவ்வளவு வருத்து இருந்துங்க. ஒரு நடிகர் சங்கத்தில் பொருட்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சார் எல்லா படம் வருது, எல்லா படம் வந்தது. என் படத்துக்கு மட்டும் தான் கமிஷனர் 3 டைம் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல கேஸ் நடத்துறேன். படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நைட் அடுத்த நாள் மொத்த படமும் ரிலீஸ் ஆகுது. எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை சங்கம் வந்து பாதுகாப்புக்கு நின்று இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி கண்டென்ட் வெளியே வந்திருக்குன்னு எந்த மாநிலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தமிழ்நாடு என்ன எந்த நிலைமையில நிற்கிற சினிமாவுக்கு பாதுகாப்பு? ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் அரசாங்கமும் தமிழ்நாடு தவிர ஒரு கண்டென்ட் ஒரு படத்தை ஒரு ஆந்திர மாநிலத்திலோ கர்நாடகாலையோ கேரளாலையோ பாம்பேலையோ ஒரு மாநிலத்தில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இதை கூட தடுக்க முடியாம நம்ம எல்லாம் வந்து பல கோடிகளை போட்டு எல்லாம் படத்தை எடுத்து வச்சுட்டு வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். எவ்வளவு வேதனைகள். சாதாரணமா படம் வருதுங்க. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஈவினிங் எல்லா சோசியல் மீடியால வருது. ஃபுல் படம் வருது. ஏன் தடுக்க முடியாது? கர்நாடகாவில் ஒரு ஃப்ரேம் நீங்க விட்டு பாருங்க பார்க்கலாம். வெளியே வர முடியாது. குண்டா சொத்து வெளியே வர முடியாது. கரப்ஷன். போலீஸ் நினைச்சா ஒரே நாள் கண்டுபிடிக்க முடியலாம். குறைஞ்சது தனிப்பட்ட ஒரு மனிதனாக ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஈவினிங் கண்டென்ட் வருது. நேரா உண்ணாதவரம் உட்கார போய் கமிஷன் உட்கார்ந்த பிற்பாடு சார் 31 நாள் என்கொயரி தயாரிப்பாளரை மட்டுமே கேள்வி கேட்கிறாங்க. எத்தனை கோடி படம் போட்டீங்க, எப்ப போட்டீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கண்டென்ட் போச்சுன்னு. ஏன்டா கண்டென்ட் இந்த சோசியல் மீடியால இந்த சைட்ல ஃபுல் படத்தை போடுறான். ஏன் படம் மட்டும் இல்லைங்க, வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படம் வருது. ரஜினி சார் படம், கமல் சார் படம், எல்லா படம் வருது. அதை தடுப்பது யாருடைய கடமை? இது வரைக்கும் ஒரு நாள் இதுக்காக எதிர்த்து எந்த சங்கமான உண்ணாவிரதம் இருந்திருக்கா? ஒரு சங்கம் சொல்லுங்க. இத்தனை பத்திரிகை இருக்கிறீங்களே, இத்தனை பேர் நிக்கிறீங்களா, இத்தனை பேர் யாரும் ஃபுல் படம் கண்டிச்சிருக்கீங்களா? இதையெல்லாம் வேதனையோடு ஹீரோ கண்டுக்கல யார் சொன்னது? முதல் கடிதமா அவரு அமைச்சிருக்காரு. யார் சொல்லன்றது? ஹீரோ வந்து முதல் கடிதமா அவரு அமைச்சிருக்காரு. யார் சொன்னது? லேட்டானா எப்ப அமைச்சாரு? அவர் டைம் போடு பாருங்க. சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் மீட்டிங் பெப்சியோட நடக்குது. பெப்சி மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய கடிதத்துல இமிடியேட்டா கமிஷன் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். ரெக்கார்ட்ல பாருங்க, ரெக்கார்ட்ல காமிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் போட்டது 3 நாளைக்கு அப்புறம் முதல் மீட்டிங் போட்டது நடப்பு சங்கம். உடனடியா சோசியல் மீடியால நீங்க கேட்டது வரவேற்கும் பிரதர். நீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டீங்களா? என்னைக்கு மீட்டிங் போட்டாங்க? யார் சொல்லணும்? இன்னைக்கு தேர்தலில் வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பாரா? அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, போலீஸ் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? சார் மீட் பண்ணலாம்.
இல்ல மீட் பண்ணலாம். எது விஜய்ல கிடையாதுங்க. ஏங்க நான் 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 பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற. நான் சொல்றது கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும் பிரதர் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும், அங்கதான் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் யாருகிட்ட சொல்ல கமிஷன் ஆபீஸ்ல முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடப்பு சங்கம் இருக்கு இருக்கு சோசியல் மீடியால இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு. சொல்லுங்க. பிரதர் உங்களுக்கு ரெக்வஸ்ட் சொல்றேன், பர்சனல் வேற. அவருடைய ஃபுல் படத்தை ஒரு தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நடிகர் முதலையே கம்ப்ளைண்ட் போட்டு இந்த படம் லீக் அவுட் ஆயிருந்து கமிஷன் ஆஃபீஸர் கொடுக்குறாரு, தயாரிப்பாளர்கள் கொடுக்குறாங்க. இதை நாம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்து தான், நான் தான் சொல்றேன். பிரஸ் எங்க இருக்கு, தனியாவா இருக்கு, சினிமா குடும்பம் தானே. நாம் ஒன்னா சேர்ந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். நம்ம தெரிவிக்கல, நம்ம மேல தப்பு இருக்குல்ல. விஜய் விட்டுருங்க, டெய்லி ரிலீஸ் ஆகிற படம். சரி நன்றி பிரதர். இது ஆடியோ ஃபங்க்ஷனு, இது ஏன்னா நியூஸ் வந்துச்சு பரவாயில்ல. அதை மீறி இந்த சினிமா பாதுகாக்க வேண்டும். இப்படி ஐயனார் சார் போல பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை சினிமா. அப்பதான் நம்ம வந்து எல்லாருமே வாழ முடியும். ஒவ்வொரு கண்டென்ட் வேற எந்த மாநிலத்திலும் வரல, உங்களுக்கு தெரியாதே கிடையாது நியூஸ். அது ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல? தடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். This is my debut, and 9 years back I got this stage and this podium to speak. It was very long journey for me, not easy even. So thank you Avatar sir, you choose me, and for him I can say just content creator and good quality man. अगर ये मूवी 10 साल बाद भी रिलीज होती तब भी हिट होती. So must watch Candy. Kara movie, I'm playing a Candy role, and I want to say thank you to my mom, dads. They give me a good strength and powerful aura. Then I sustaining in the industry. It's not easy. Everyone sitting here, they knows our journey. So thank you very much, and I want to say thank you to our producer sir, Salim sir and Rajesh sir, and Jeeva, Mahendran, Saiba. We work together. We was I see I'm shaking now. This is my first ever debut, and I'm very happy. And thank you to covering us, and must watch Kara movie. Thank you. வெளியிடுற இந்த மூவியை நீங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். Kara movie may